ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் கேரியான். பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம அடுத்து என்னன்னு பரபரப்பை ஏற்றுற படம் தாங்க கேரியான். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். இந்த படத்துல ஏர்போர்ட்ல ஹையர் அத்தாரிட்டியா ஒர்க் பண்றாங்க நம்ம ஹீரோயின். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த பிரெக்னன்சி காரணமான யாரு? நம்ம பையன் ஹீரோ. அங்கே லோக்கல் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் லக்கேஜ் ஸ்கேனிங் செக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் லக்கேஜ் ஸ்கேன் பண்ணும்போது ஆக்சிடென்டலா ஒரு இயர்பேர்டு அவன் கையில கிடைக்குது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த இயர்பேர்டை கையில வாங்கினதுக்கு அடுத்த செகண்ட் இருந்து அவனுக்கு போன்ல நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு. நீ இயர்பேர்டை காதுல என்னென்ன செய்யணும் எங்க பக்கம் இருந்து ஒருத்தன் டிக்டேட் பண்ணிட்டே இருக்கான். என்னன்னா, நீ ஒண்ணுமே செய்யாம விட்டுரு. இந்த லக்கேஜ் ஸ்கேன் பண்ணி வரதுல ஒரு லக்கேஜ் வரும், ரெட் கலர் ரிப்பன் கட்டி. அந்த லக்கேஜுக்குள்ள என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்காம அப்படியே விட்டுரு, இல்லைன்னா நான் ஹீரோயினை கொண்டுறேன்னு பிளாக்மெயில் பண்றான். அடுத்து அந்த லக்கேஜை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு பயங்கரமான கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கிறது தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏர்போர்ட்ல நடக்கிற இந்த பிளாஸ்டை ஹீரோ எப்படி காப்பாத்தினா, அதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கேஸ்ட் அண்ட் க்ரூ தாங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். அது அடுத்து பாசிட்டிவ் ஸ்கிரீன் பிளே. அடுத்தன்னு ஒரு நம்மள ஒரு ஹார்ட் பீட் பரபரப்புலயே வச்சுட்டு கொண்டு போயிருக்கான் படத்துல. முக்கியமா அந்த பாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அந்த பாம்பை டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு எந்தெந்த விதத்துல தகவல் சொல்ல முடியுமோ எல்லா ரூட்லயும் ட்ரை பண்ணுவான். எல்லாத்தையும் ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு வருவான். கடைசியில இது எப்படி ஸ்டாப் பண்ணானா இல்லையா, பாம் பிளாஸ்ட் ஆச்சா இல்லையா அப்படின்ற நெரேட் பண்ணிருக்க விதமே நம்மள சீட்டேஜி கொண்டு போயிருது. பொதுவாகவே ஒரு த்ரில்லர் படத்துக்கு வில்லனோட கதாபாத்திரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்பதான் அந்த படம் ஸ்ட்ராங்கா அமைன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா டெக்னிக்கலா வில்லன் இருப்பாங்க. ஒரு சீன்லாம் தப்பிச்சு ஓடி போய் வில்லன் கண்ல இருந்து தப்பிச்சு ஹீரோயினை காப்பாத்த ஓடி போய் அந்த ஹீரோயினை பிடிக்கிற சீன்லயும் ஹீரோயின் மேல அந்த கன் மார்க் வச்சிருப்பாங்க. ஸோ திரும்பி வர மாதிரி சீன் இருக்கும். அந்த சீனா இருக்கட்டும். அடுத்து இவன் அந்த பிளைட்டுக்குள்ள ஏறி போய் அந்த பாம்பை இது எக்ஸ்ப்ளோஸ் ஆகிறத தடுக்கிற சீனா இருக்கும். எல்லாமே அவ்வளவு அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நம்ம உள்ள போய் உட்காரும் போது நம்ம அந்த கிறிஸ்துமஸ் ஈவினிங்ல ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஏர்போர்ட்ல நம்மளும் ஒருத்தனா இருக்க ஃபீல் கொடுத்துருது படம். இதுதான் இந்த படத்துக்கான பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்னு பார்த்தா சின்ன லாஜிக்கல் லூப் போல் இருக்கு, அவ்வளவுதான். மித்தபடி பரபரப்பான படம் பார்க்கணும், சரியான ஆக்ஷன் த்ரில்லர் படம் வேணும் அப்படின்னா கிறிஸ்துமஸ் ஈவினிங்ல நீங்க பார்க்க வேண்டிய படம் தான் கேரியான். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.